Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் YouTubeல வந்து monetization மூலமா மணி earn பண்ற மாதிரி ஸ்ரீலங்கால Facebookலயும் வந்து மணி earn பண்ண முடியுமா? monetization இருக்கா? இது ரிலேட்டடான முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி வந்து Facebook monetization எடுக்க முடியுமா? இதுதான் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட். இந்த Facebook லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ரீலங்கான்ற கண்ட்ரி வந்து இல்ல. earn பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல வந்து monetizationக்கு வந்து நம்ம கண்ட்ரி வந்து இல்ல. இருந்தாலும் சிலர் அந்த ad மூலமா YouTubeல வீடியோ போடுற மாதிரி Facebookலயும் வந்து வீடியோ போட்டு வார ad மூலமா இன்கம் வந்து earn பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கால. So எப்படி அது earn பண்றாங்கன்ற விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். So officially பாத்தீங்கன்னா சொன்னா Facebookல இருக்கிற eligible countries மட்டும் தான் இந்த monetization மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து allowed permission இருக்கு. So அதுல வந்து மெயினா இந்தியா, பங்களாதேஷ், மலேசியா இப்படியான நாடுகள் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு. So நாங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ரீலங்கா நாங்க வந்து டைரக்டா monetization மூலமா இங்க வந்து பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கான அப்ரூவல் வந்து இல்ல. சோ இப்படி வந்து சம்பாதிக்கறாங்க. அதாவது நீங்க வந்து கிரியேட் பண்றவங்களோட Facebook இது இருக்கு தானே உங்களோட பேஜ் வந்து அதுல இருக்கிற அட்மின் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எந்த கண்ட்ரி வந்து எலிஜிபிளோ அப்படியான கண்ட்ரியில இருக்கிற ஒரு அட்மினை வந்து நீங்க எலிஜிபிள் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒரு ஆளை வந்து அட்மின் ஆக்குவாங்க. சோ அட்மின் ஆக்கி அவங்க வந்து பேமெண்ட் வித்ட்ரா பண்றதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து அதுல அட்மினா இருந்து பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு வீடியோ வந்து போடுவாங்க. பெரும்பாலான யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி தான். நீங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து அக்கவுண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாலும் அட்மின்ன்ற ஒரு ஆள் வந்து அந்த கண்ட்ரியில தான் இருப்பார். அதாவது எலிஜிபிள் கண்ட்ரியில Facebook monetization எந்த கண்ட்ரியில வந்து எலிஜிபிளோ அந்த கண்ட்ரியில வந்து அவருக்கு யாராவது ஒரு ஆள் வந்து ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா யாராவது ரிலேஷன்ஸ் வந்து இருப்பாங்க. அப்படியானவங்களை வந்து அதுல வந்து அட்மின் ஆக்கி இங்க வந்து வீடியோ போடுறது மூலமா அங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவருக்கு இன்கம் போகுது. அந்த இன்கத்தை வந்து அந்த ஆள் வந்து இவருக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதாவது சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பயோனியர் இருக்கு, பேங்க் வித்ட்ராவல் வந்து இருக்கு. இன்னும் சில எலிஜிபிள் மெத்தட் வந்து வித்ட்ராவலுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க வந்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க Facebookல வீடியோ மூலம் அட்ல இருந்து. ஆனா இன்னொரு விஷயம் இந்த Facebookக்கு வந்து இந்த monetization வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா உங்களுக்கான monetization வந்து கேன்சல் ஆகும். சோ அதுல இருந்து நீங்க வந்து இன்கம் earn பண்ண முடியாது. சோ மெயினா ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க வந்து சம்பாதிக்கிறது இப்படி தான் சம்பாதிக்கறாங்க ad மூலமா. ஆனா இன்னும் சில வழிகள் இருக்கு. அதாவது இந்த Facebook ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ப்ராடக்ட் வந்து செல் பண்ணலாம், பிராண்ட் கொலாபரேட் பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து earn பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கால. ஆனா YouTubeக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ரீலங்கா வந்து பொறுத்த வரைக்கும் monetization வந்து எலிஜிபிள். Facebook வந்து ஆபீஷியலா எந்த வித எலிஜிபிள் வந்து ஸ்ரீலங்காக்கு இன்னும் வந்து கொடுக்க இல்ல. சோ இந்த மாதிரி தான் வந்து earn பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்கள வச்சு அவங்க மூலமா தான் பேமெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சோ இவ்வளவுதான் வீடியோ வந்து எண்ட் பண்ணி கொள்றேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த வீடியோக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளை வந்து தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவுதான் வீடியோ வந்து எண்ட் பண்ணி கொள்றேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோல மீட் பண்ணி கொள்ளலாம்.